வணக்கம் உறவுகளே. இந்த பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த கரூரில் மீட்டிங்க்கு போயிட்டு அத்தனை பேர் இறந்துருக்காங்க, முடியாமல் இருக்காங்க. அந்த குடும்பங்கள்லாம் கதறதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் அவனை கேட்குறேன், இப்போது அவங்க வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுக்குற பந்தோபஸ்து, அவங்களுக்கு கொடுக்குற சேஃப்டி, அவங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ரொடெக்ஷனு நம்ம தேடி போகிற மக்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இழந்ததுனால அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாதுங்க. இழந்த குடும்பத்துக்கு மட்டும்தான். குழந்தைய இழந்திருக்காங்க, தாய் இழந்திருக்காங்க, தகப்பனை இழந்திருக்காங்க, சகோதரி இழந்திருக்காங்க, சகோதரன் இழந்திருக்காங்க. அது அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களால அதை எடுத்து போட முடியாது. அவங்க வருவாங்க, பார்ப்பாங்க. அவங்களால கோடி கூட கொடுக்கட்டுங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு கோடி கூட கொடுக்கட்டுங்க, அந்த உயிருக்கு ஈடாகுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல அந்த பிஞ்சு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகல அப்படின்னு யார் அடிச்சது? இதில் உங்களுடைய சேஃப்டியை பாருங்கள். போகிறது தப்பு இல்லை, ஆட்சிங்கிறது நமக்கு வேணும், படத்துக்கு போகிறோம், அவங்களுக்கு ஒரு ஃபேனாக இருக்கிறது தப்பு கிடையாது, எல்லாம் ஓகே தான். ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சேஃப்டியும் ஃபஸ்ட்டு பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் மற்றதை பாருங்கள். அந்த ஒரு நிமிஷம் நம்ம இதெல்லாம் யோசிக்காதனால தான் இழந்துட்டு உட்காந்துட்டு, சரிங்களா? இறந்த அத்தனை பேருக்கும் ஆன்மா சாந்தி அடைய நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். அந்த எல்லா குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது, அந்த இழப்பை மீட்டு தர முடியாது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. தயவு செய்து கொஞ்சம் சேஃபாக இருங்க, சரிங்களா? இனி கொஞ்சம் யோசித்து எது செஞ்சாலும் ஒரு நிமிஷம் நம்மளே நம்ம சுற்றி உள்ளவங்களே யோசிச்சுட்டு செய்யணும், சரிங்களா?